வணக்கம் டிபிகே டாக்ஸ். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் தங்கமயிலாக நடிக்கிற சரண்யா அவங்கள பற்றின சில சுவாரஸ்யமான தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களோட முழு பேர் சரண்யா துராதி. சரண்யா ஓகே, துராதின்றது என்ன, நீங்கள் நார்த் இந்தியா பெண்ணா அப்படின்னு பலருமே இவங்களை கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு சமீபத்தில் தான் இவங்க ஒரு பதிவு வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்னோட பேர் சரண்யா துராதி தான். துராதின்றது தென் தமிழ்நாட்டில் இருக்க ஐயனாரோட பெயர். என்னோடய பேருக்கு பின்னாடி ஒரு குலதெய்வ பேரை வைக்கணும்னு தான் நான் அந்த பெயரை வச்சுருந்தேன். நான் ஒரு பக்கா தென் தமிழகத்து பெண். புதுச்சேரி தான் என்னோடய சொந்த ஊர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரண்யா அவங்க. சரண்யா அவங்களோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸே அவங்களோட தமிழ் உச்சரிப்பு தான். இவங்க ஒரு யூடியூப் சேனலுமே நடத்துகிறாங்க. அதுலேயுமே முழுக்க தமிழ் சம்மந்தப்பட்ட வரலாறுகளும் உலக வரலாறுகளுமே இவங்க அதில் ரொம்பவும் முக்கியமான வீடியோஸாக போட்டுட்ருக்காங்க. இந்த அளவுக்கு ஃபுல் நாலேஜான வீடியோஸ் போடுறதுக்கு முக்கியமான காரணம் பேசிக்காகவே இவங்க ஜேர்னலிஸ்ட். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு மேலே இவங்க ஜேர்னலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரசிகர்களையுமே சரண்யா அவங்க கண்மணி தான் கூப்பிடுவாங்க. தமிழ் பெயரில் அழைக்கிறதுல எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதனால தான் என்னோடய ரசிகர்களையுமே நான் கண்மணின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃப்ரீ டைமில் சரண்யா அவங்க புத்தகங்கள் படிக்கிறது மட்டும்தான் இவங்களோட வேலை, ஹாபி எல்லாமே. இதே போல் பல கவிதைகளையுமே சரண்யா அவங்க எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு பிடித்த புத்தகம் என்னன்னு அவங்கக்கிட்ட கேட்டப்போ சரண்யா அவங்க சொன்னது பொன்னியின் செல்வன் தான். அதை நான் பல முறை படிச்சிருக்கேன். அதுலேயும் இந்த பூங்குழலி கதாபாத்திரம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரண்யா அவங்க. 6 வருடங்கள் சரண்யா அவங்க ஜேர்னலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் கடுமையான இடங்களுக்கும் இவங்க போய் லைஃப்பில் பல த்ரில்லிங் மூமெண்ட்ஸையுமே எதிர்கொண்டிருக்காங்க. சரி, ஜேர்னலிசம் இருந்து கொஞ்சம் ஓய்வு எடுப்போம் அப்படின்னு சில ஆண்டுகள் ஓய்வு எடுத்தாங்க. அப்போது சில இடங்களுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சரி நம்ம நடிக்க போகலாம் அப்படின்னு சான்ஸ் கேட்டிருக்காங்க. முதல் வாய்ப்பு இவங்களுக்கு ஹீரோயின் வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் தொடர்ந்து இவங்க இப்போது சீரியல்களில் தான் நடிச்சிட்டு வராங்க. பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் தங்கமயிலா இவங்க எப்படி நடிக்கிறாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.